இன்டர்வியூஸ்ல நான் பார்த்துருக்கேன். நீங்க எழுதுற ஒரு லிரிக்ஸுமே மேக்ஸிமம் உங்க லைஃபோட ரிலேட் பண்ணி நீங்க நிறைய எழுதுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அண்ட் ஹவு டு யூ ஃபீல் லைக் ஒரு பாட்டுமே உங்களுக்கு வெரி ஸ்பெஷலாக இருக்கும் கரெக்டா? பட் ஆனால் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனால் கூட அந்த ஆராரியில் ஒரு சாங் வந்து ஸ்டேஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். முதல்ல எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கம். நான் இந்த மேடைக்கு நான் வருவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு எனக்கு வழங்கியது வந்து என்னுடைய தோழமைகள் பிஆர்ஓ வெங்கட் மற்றும் கிளாமர் சத்யா 2 பேர் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இத்தனை பேர்த்தை சந்திக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்காரு. ரெண்டாவது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு எனக்கு கூப்பிடும்போது பொதுவாக இந்த மாதிரி நிகழ்வுக்கு நான் வர்றது கொஞ்சம் தயங்குவேன். ஏன்னா நான் மற்றபடி கல்லூரி பள்ளிகள் தனியார் அமைப்புகள் இப்படி போயிடலாம். இந்த சேவை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய பேர் இன்னைக்கு வெளியில் வந்து தொடங்கும் போது நல்ல எண்ணத்தில் தான் தொடங்குறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து அவங்களால நடத்த முடியுமான்னு தெரில. ஒரு காலகட்டம் கழிச்சு அவங்களுடைய பயணத்துடைய வழிமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு, சரி எல்லாரும் சொல்கிறது மாதிரி ஏதோ ஒன்று பேருக்கு நடத்துவாங்களோ அப்படின்ட்டு. பாவம் மேடம் வந்து அவங்கள்ட்ட ஒரு பெரிய இன்டர்வியூவே நான் பண்ணினேன். நேர்காணலே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுமையாக எல்லாத்துக்குமே பதில் சொன்னாங்க, எந்த பதட்டமுமே இல்லாமல். பொதுவாக வந்து நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தனால அப்படி ஒரு வாரியார் மாதிரி தான் சில நேரத்தில் நடந்துக்குவேன். அப்படி சொல்லும்போது எனக்கு அதில் சின்ன நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை இங்கே வந்ததுக்கு பிறகு அது பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஆக்கப்பூர்வமான உணர்வையும் கொடுத்துருக்கிறது. முதல்ல ஹேமா மேடத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த நிறுவனத்தோட நிறுவனர் நீங்கள் தானே. ஆமாம், அப்படி தொடங்கி ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு பெரிய தோழமை குழுவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய நிகழ்வை இவ்வளோ ப்ராப்பராக நடத்த முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் ஏறத்தாழ ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7000 மேடைகள் ஏறி இருப்பேன். ஆனால் ஒரு தனியான அமைப்பு, ஒரு சமூக சிந்தனையோட பொது வெளியில் நடத்த போகிற ஒரு அமைப்பு இவ்வளோ ப்ராப்பராக நடக்கணுங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை நீங்கள் நிகழ்த்தியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கிறது. ஏன்னா முன்னவர்கள் சென்ற பாதையில் பின்னவர்களை வழி நடத்துவது என்பது அது பெரிய மனசு. எனக்கு கிடைக்காத என் தலைமுறைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் இந்த உலகத்தில் அறம், அதுதான் அன்பு, அதுதான் ஆன்மீகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடையை வந்து ரொம்ப ஒரு அறம் சார்ந்த மேடையாக நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து உங்களுக்கும் சரி, உங்கள் கூட சேர்ந்து மேடம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. சாரி, எனக்கு பேர் தெரியறனால எழுதி வாங்கிக்கிட்டேன். இந்த சிகரம் ட்ரஸ்டோடைய செக்ரட்டரி சாந்தகுமார் அவர்கள், அடி எல்லாருமே மேடைக்கு வரலாமே. அப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரி அம்மு, அப்புறம் ட்ரெஸ்ஸர் நடராஜன், அப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்து ரூபன், அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸர் ஈஸ்வரி பிரசாத். ஏன்னா இவங்களுக்கு பொதுவாக வந்து திரைக்கு வெளியே நிற்கிறவங்க தான் நிறைய உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க திரைக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு எல்லாமே அறிவாளிகளாகவே தெரிவாங்க. இவ்வளவு பேர்த்த ஒரு இடத்துல சேர்ந்ததுக்கு காரணமானவர்கள் இந்த செயல்பாட்டாளர்கள் தான். இவர்களுக்கு ஒரு பெரிய நம்ம பாராட்டலை கைத்தட்டு மூலமாக நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக டேனியல் வாங்க. சாரி, உங்கள்கிட்ட யாரை எழுத மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மேடம். கண்டிப்பாக அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு உழைத்தவர்கள், உழைத்துக் கொண்டிருப்பவர்கள், அதில் இந்த ஈவெண்ட் ரொம்ப சிறப்பாக நடக்க காரணமானவங்க. இங்கே பேர் சொல்லலைனாலும் கோச்சிக்காம மேலே வாங்க. ஈஸ்வரி இருக்காங்க. ஈஸ்வரி மேம் வாங்க. எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு நான் இவங்களை இங்கே வந்து ஒரே மேடையில் நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன்னா, இவர்கள் வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்ததுனால தான் நம்மளாம் வெளிச்சத்துக்கு முன்னாடி தெரியணும். அவர்களை அடையாளப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கடமை அல்ல, பொறுப்பு. அதனால மீண்டும் மீண்டும் அன்பு கலந்த ஒரு பாராட்டு அவங்களுக்கு கொடுங்க எல்லாருமே. எஸ், ஸோ நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 மந்தாக பார்த்த எல்லா ஹார்ட் ஒர்க், எல்லா கிராண்ட் ஈவெண்ட்ஸோட பேக் போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு ஆக்சுவலி ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிக் பாஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து, அதாவது நம்மளோட இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு லிரிசிஸ்டோட ஒரு வேல்யூ அண்ட் லிரிசிஸ்டான ஒரு மதிப்பு வந்து உங்களோட அந்த டைமுக்கு அப்புறம் ரொம்பவே
ரொம்ப என்லார்ஜா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப டப்பிங் படங்களா இருந்தாலும் சரி, இப்ப எல்லாத்துக்குமே நம்ம குட்டி குட்டி லிரிசிஸ்ட் தான் வராங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? பொழுதுபோக்காக இருந்த கலை இப்போது வாழ்க்கையில பேச ஆரம்பித்திருக்கிறது. வெறும் பொழுதுபோக்கு இருக்கும்போது சந்தோஷத்துக்காக எழுதிட்டு ஆடிட்டு பாடிட்டு போன ஒரு காலம் போய் இன்னைக்கு வந்து வாழ்க்கையை படமாக ஆக்கிற ஒரு காலமாக இருக்கும்போது அதற்கான பாடல்களை எழுதும்போது நமக்களை சார்ந்த உணர்வுகளை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த உணர்வுகள் யாரையோ போய் இது எனக்காக இல்லை, இது அவனுக்காக இல்லை அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துது. இது ரசிகர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற ஒரு ஆரோக்கியத்தை தான் எங்களுக்கு வெளிப்படுது. கண்டிப்பா, தேங்க்யூ சோ மச். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போ ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் இப்போ நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய லிரிசிஸ்ட் இருக்காங்க அண்ட் யங் லிரிசிஸ்ட். ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த பேக் போனா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்த ஸ்நேகன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பலமான கைதல் கொடுக்கலாம். அண்ட் ஆனா இவ்வளவு தூரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ எங்க சார்பா சிகரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் சாய் இன்டர்நேஷனல் அகாடமி சார்பா ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் we would like to give you, and for that I request G. Rupini, R. Divya, A. Mumtaj, S. Kalemati, Hajira, Kasturi Malay, A. Anbul, Revati D, Sharmila, Usha, Uday Matanan, Aruna Kumari, S. Nalini, E. Siti Devi, Udayanan Mohan, Dr. G. Geeta Mahalakshmi, Deepika Tangamutube, R. Kavita, Dilli Rani, P. Ilakya R, and Yuvashri, Zamzam Fatima and Geeta. So,